படித்ததில் பிடித்த ஒரு சிறுகதை கேட்க போறோம். கடைசி சவாரி. கண்டிப்பா இந்த கதைய நீங்க கேட்டதுக்கு அப்புறம், ஒரு துக்கம் மேலிட, துக்கம் பீறிட, தொண்டை அடைச்சு கண் கலங்காதவங்களே இருக்க முடியாது. கேட்கலாமா? என் பேரு பாண்டி. வயசு 52 ஆச்சு. சொந்த ஊரு மதுரை. என்னுடைய தொழில் ஆட்டோ டிரைவர். 30 வருஷமா இதே மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல தான் அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல என்னுடைய வண்டி நிக்கும். வாழ்க்கையில நான் ஒரே ஒரு ரூல் வச்சிருந்தேன். அதாவது ஒரு விதி வச்சிருந்தேன். என்னன்னா, ராத்திரி 10 மணிக்கு மேல ஆட்டோ எடுக்க மாட்டேன். என்னுடைய குடும்பம் ரொம்ப சின்னது. நான், என்னுடைய மனைவி காமாட்சி, அப்புறம் என்னுடைய ஒரே பொண்ணு தேவி. தேவி +2 படிக்கிறா. ஆட்டோ அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா ஒரு கிழவி. அவங்களுக்கு 80 வயசு இருக்கும். கையில ஒரு மஞ்சப்பை வச்சிருந்தாங்க. நடுங்கிக்கிட்டே நிக்கிறாங்க. சேலம் முழுக்க ஈரம். நான் அவங்க கிட்ட சொன்னேன், இல்லம்மா, ஆட்டோ வராது, எனக்கு நேரமாச்சு, வீட்டுக்கு போறேன் அப்படின்னு. அந்த கிழவி என்ன கையெடுத்து கும்பிட்டா. ராசா, நான் கோரிப்பாளையம் போகணும் என் மகன் வீட்டுக்கு. மகன் போன் பண்ணனா, அம்மா உடனே வாமா, மருமகளுக்கு பிரசவ வலின்னு. நான் 3 மணி நேரமா இங்க நிக்கிறேன்பா. ஆட்டோ ஒண்ணு கூட கிடைக்கல, பஸ்ஸும் இல்ல. தயவு செஞ்சு கொண்டு போய் என்ன விடு ராசா அப்படின்னு என்ன கெஞ்சினாங்க. எனக்கு மனசே கேட்கல. சரி, ஏறிக்கங்கம்மான்னு சொன்னேன். அவங்க வண்டியில ஏறிக்கிட்டாங்க. நான் வண்டி எடுத்தேன். அந்த கிழவி பின்னாடி உட்கார்ந்து ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே வந்தாங்க. மாரியாத்தா, என் மருமகளை காப்பாத்தப்பா, எனக்கு பேரன் பொறக்கணும் அப்படின்னு. என்ன பத்தியும் அந்த அம்மா விசாரிச்சுக்கிட்டே வந்தாங்க. நானும் என் பொண்ணு +2 படிக்கிறா, அடுத்தது காலேஜுக்கு போகணும், அவளுக்கு மெடிக்கல் படிக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே வந்தேன். போர்ப்பாளையம் வீடு வந்துருச்சு. அந்த கிழவி கீழே இறங்குனா. அப்புறம் பைய திறந்து ஒரு 50 ரூபாய் எடுத்தாங்க. என்கிட்ட கொடுத்தாங்க. அவங்க கையி நடுங்குச்சு. வேணாம்மா, எனக்கு பணம் எதுவும் வேணாம். உங்க பேரன் பிறந்ததுக்கு அப்புறம் நான் வாங்கிக்கிறேன். இப்ப நீங்க போய் உங்க மருமகளை பாருங்கன்னு சொன்னேன். உடனே அந்த அம்மா என் ஆட்டோவில் எழுதி இருந்த என்னுடைய போன் நம்பரை குறிச்சுக்கிட்டாங்க. உடனே அந்த கிழவி அழுதுட்டாங்க. ராசா, நீ நல்லா இருப்ப, உன் பொண்ணு ராசாத்திரி மாதிரி வாழ்வான்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அந்த நேரத்திலையும் நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்ப மணி 12:30 ஆயிடுச்சு. தேவி தூங்கிட்டா. காமாட்சி எனக்கு சோறு வச்சா. ஏங்க இவ்வளவு லேட்டுன்னு கேட்டா. ஒரு கிழவி பேரன் பிறக்க போகுதான், அதான் கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். பக்கத்துல படுத்திருந்த தேவி தூக்கத்துல சிரிச்சா. அப்பாதான் ஹீரோ அப்படின்னு தூக்கத்திலேயே முனகுனா. அடுத்த நாள் காலையில 6 மணி இருக்கும். ஒரு போன் வந்துச்சு. பார்த்தா ஒரு புது நம்பர். பாண்டி அண்ணனா, நான் முத்து பேசுறேன். நேத்து ராத்திரி என் அம்மாவை கொண்டு வந்து கோரிப்பாளையம் வீட்டுல விட்டீங்களே அப்படின்னு அந்த குரல் சொல்லிச்சு. ஆமா தம்பி, என்னாச்சு, குழந்தை பிறந்துருச்சா அப்படின்னு கேட்டேன். ஆனா அந்த பக்கம் ஒரே மௌனம். அப்புறம் பார்த்தா அழுக சத்தம். அண்ணே, அம்மா, எங்க அம்மா காலையில 5 மணிக்கு போயிட்டாங்க அண்ணே. ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவங்களுக்கு. பேரனை பார்த்துட்டு என் ராசா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க அண்ணே என்று மீண்டும் அழுதான் அந்த தம்பி. என் கையில் இருந்த போனு நழுவி கீழே விழுந்துருச்சு. அண்ணே, நீங்க மட்டும் நேத்து கூட்டிட்டு வரலன்னா என் அம்மா பஸ் ஸ்டாண்டுல அனாதையா செத்து போயிருப்பாங்க. பேரனை பார்க்காமலேயே போயிருப்பாங்க. நீங்க கடவுள் அண்ணே. அம்மா கடைசியா சொன்ன வார்த்தை, அந்த ஆட்டோக்கார ராசாவை பார்த்தா கும்பிட்டு சொல்லுப்பா, அவன் பொண்ணு நல்லா இருக்கணும்னு சொன்னாங்க. உங்க போன் நம்பரும் அம்மா கொடுத்தாங்க என்று சொன்னதுக்கு அப்புறம் அந்த போன் கட் ஆயிடுச்சு. நான் அப்படியே சில மாதிரி உட்கார்ந்துட்டேன். காமாட்சி என்னை பார்த்துட்டு ஓடி வந்தா. என்னங்க, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு கேட்டா. காமாட்சி, நேத்து நான் ஒரு 10 நிமிஷம் லேட் பண்ணியிருந்தா ஒரு அம்மா தன்னுடைய பேரனை பார்க்காமயே செத்து போயிருப்பாங்க அப்படின்னு தொண்டை அடைக்க சொன்னேன். தேவி எழுந்து வந்தா.
அப்பா ஏன் அழறீங்க? அவளை நான் கட்டி பிடிச்சேன். இல்லடா தங்கம், அப்பா ஜெயிச்சிட்டேம்மா. அன்னையில இருந்து நான் என்னுடைய வண்டி ஓட்டுற ரூல விதிய மாத்திட்டேன். ராத்திரி 10 மணிக்கு மேலதான் வண்டியே எடுப்பேன். ஏன்னா ராத்திரியில தான் ஆபத்து, ராத்திரியில தான் அழுக, ராத்திரியில தான் ஒரு உயிருக்கு ஆட்டோ தேவைப்படுறது. என் ஆட்டோ பின்னாடி இப்ப ஒரு வாசம் எழுதியிருக்கேன். அவசரத்துக்கு கூப்பிடுங்க, காசு முக்கியம் இல்ல, உயிர் தான் முக்கியம். இது கடைசி சவாரியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. அந்த கிழவி போட்டோ என் ஆட்டோவுல ஒட்டி வச்சிருக்கேன். சவாரி போறதுக்கு முன்னாடி அந்த போட்டோவை பார்த்து நான் கும்பிடுவேன். அம்மா, இன்னைக்கு யாருக்காவது நான் உதவணும், ஆசீர்வாதம் பண்ணுமான்னு. ஒரு 3 மாசம் முன்னாடி தேவியோட +2 ரிசல்ட் வந்துருச்சு. 600க்கு 590 மார்க் வாங்கியிருந்தா. டாக்டருக்கு படிக்க போறா. ஆனா ஃபீஸ் கட்ட என்கிட்ட காசு இல்லையே. அன்னைக்கு ராத்திரி அதே முத்து தம்பி வீடு தேடி வந்தாரு, எப்படியோ விசாரிச்சுக்கிட்டு. கையில 2 லட்சம் வச்சிருந்தாரு. அத என்கிட்ட கொடுத்து, அண்ணே இது கடன் இல்லண்ணே, அம்மா கொடுக்க சொன்னா, அந்த ராசா பொண்ணு டாக்டர் ஆகணும்னு, வாங்கிக்கோங்க அண்ணே. நான் வேணாம்னு சொன்னேன். அவர் அழுதுட்டாரு. அண்ணே, இது அம்மாவோட ஆசை, மறுக்காதீங்க அண்ணே. நீங்க என் அம்மாவுக்கு பேரனை காட்டுனீங்க, நான் உங்க பொண்ணுக்கு படிப்ப காட்டுறேன். அந்த படிப்பு அந்த பொண்ணோட வாழ்க்கைய மேம்படுத்தும் அப்படின்னு முத்து தம்பி சொல்லிச்சு. இன்னைக்கு தேவி மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்து படிக்கிறா. விடுதியில தங்கி இருக்கா. வாரத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணுவா. அப்பா, நான் படிச்சு முடிச்சு ஊருக்கு வந்துருவேன்பா. இலவசமா வைத்தியம் பார்க்க போறேன், உங்கள மாதிரி, காசு வாங்காம அப்படின்னு சொல்லி அழுவா. நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு அழுவேன். அத பார்த்து என் மனைவி காமாட்சி என்ன கேப்பா, ஏங்க இப்ப ஏன் அழறீங்கன்னு. இல்ல காமாட்சி, நான் அன்னைக்கு 50 ரூபா வேணாம்னு சொன்னேன். ஆனா அந்த கிழவி எனக்கு 50 வருஷ புண்ணியத்தை கொடுத்துட்டு போயிட்டாமா அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில காசு சம்பாதிக்க 1000 சவாரி கிடைக்கும். ஆனா புண்ணியம் சம்பாதிக்க ஒரு சவாரி தான் கிடைக்கும். அத மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சில சவாரி கடைசி சவாரியா இருக்கலாம். உங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு.